வணக்கம்பா. இன்னைக்கு நம்ம பார்க்கறதுக்காக ஒரு டிஃப்ரெண்டான படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹரி அப் டுமாரோ. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காலஜி பேஸ் பண்ண படம் தான். இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது ஆளுக்கு ஒரு இமேஜினேஷன், ஆளுக்கு ஒரு சைக்காலஜி வச்சுட்டு இந்த படத்தோட எண்டிங் நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ரீசெண்டாக பிரேக்கப் ஆன ஹீரோ அவர் வந்து ஊர்லேயே பெரிய பாடகராக இருக்காரு. ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் அவரால் ஹேண்டில் பண்ணவே முடியல. இப்படி கஷ்டப்படுற நேரத்தில் தான் ஹீரோயின் புதுசாக வராங்க. வந்தவங்க லைஃப்பில் இருக்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க, சுற்றுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் பிரச்சனையை ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த மக்கள் எல்லாருக்குமே, மனிதர்கள் எல்லாருக்குமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் 2-3 மூஞ்சி இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி அவங்களோட வேறு முகங்கள் தெரிய ஆரம்பிக்குது ஒவ்வொருத்தவங்களுக்கும். அதுக்கப்புறம் என்னதான் ஆச்சு, ஹீரோ அதை எப்படி தான் ஹேண்டில் பண்ணாரு அப்படின்றத இல்லை என்னெல்லாம் ஆக போகுது அப்படின்றத இந்த படத்தில் சூப்பராக சொல்லியிருக்காங்க. வாங்க இந்த படத்துக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிருங்க, இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிருங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் ஓவர் கேட்குது. நீ இப்படி பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, என்னை எப்படி ஏமாத்தலாம் சொல்லி உனக்கு நினப்பு வரும். பிடிச்சவங்களை இதுக்கு மேலே எவ்வளோதான் கொடுமைப்படுத்துவ, அதனால தான் உன்னை விட்டுட்டு போகிறேன். உங்கள் அம்மா வந்து உன்னை நினச்சி ரொம்ப பெருமைப்படுவாங்கன்னு நீ நினைக்கிறியா? போதும், இதுக்கு மேலே என்னால் சுத்தமாக முடியல. ஆமாம், நீ ஏன் தனியாக இருக்க தெரியுமா? இதனால தான் தனியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவரும் கட் ஆகுது. அப்போ தான் காட்டுறாங்க இவர் தான் ஹீரோ, இவருக்கு தான் பிரேக்கப் ஆயிருக்கு. இந்த பாட்டு பாடுறதுக்குலாம் முன்னாடி வாய்ஸ் வந்து ரெடி பண்ணுவாங்க தெரியுமா? அதனால எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஃப்ரெண்டுக்காரன வரான். டியூட் எல்லாம் ரெடியாக இருக்கல, போய் பாட வேண்டியதான் மிச்சம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். அப்படியே வேற ஒரு சீனில் காட்டுறாங்க. யாரு? நம்ம வெனஸ்டே ஆடம் தான். அவங்க வந்து வீட்டை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பெட்ரோலை ஃபுல்லாக ஊற்றிட்டு வெளியே வந்து லைட்டரை பற்ற வச்சு தூக்கி போட்டுருவாங்க. அப்புறம் அழுந்துக்கிட்டே போயிட்டு அவங்களோட பேக் எடுத்து ஒரு காரில் வச்சுட்டு அவங்கள ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறாங்க. பின்னாடி தான் காட்டுறாங்க வீடு வந்து திப்பு திப்பு திப்புன்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ ஹீரோவும் சமையங்க பாட்டு பாடிட்டு இருக்க. 2 சீனையும் மாற்றி மாற்றி காட்டுறாங்க. அப்புறம் வந்து ஹீரோவும் டியூட் என்னால் முடியல, அவளை பற்றி நினப்பு தாங்க முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோவாக தள்ளிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து ஃப்ரெண்டுக்காரனும் ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, அவள் தான் விட்டுட்டு போயிட்டால, உனக்குலாம் ஒர்த்தே கிடையாது, வா உன்னை என்ஜாய் பண்ணுற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். அந்த நேரத்தில் தான் ஹீரோயின் வந்து ஓட்டிட்டு வந்தாங்க தெரியுமா அந்த காரு. அதில் வந்து பெட்ரோல் தீர்ந்து போயிடுச்சு. அதனால பெட்ரோல் பங்க்கில் போடணும், ஆனால் காசு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கா. பெட்ரோல் பங்க்கில் ஒர்க் பண்ண வரல. அவர் வந்து அந்த சைடு போன உடனே இவளே பெட்ரோலை வந்து கேனில் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே திருடிட்டு வந்துடுறா. அந்த நேரத்தில் தான் காட்டுறாங்க ஹீரோ வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு, குடிச்சிக்கிட்டு பெண்களோட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டுக்காரன் வந்து தனியாக இருக்கான். எங்கடா ஹீரோன்னு பார்த்தா ஹீரோ வந்து ஹீரோயினை நினச்சி வேதனை போட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியே வந்து ஹீரோவோட குரலுக்கு என்னமோ ஆயிடுச்சு போல். அதனால் டாக்டரை பார்க்க கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவர் வந்து தொண்டையில் கேமரா விட்டு பார்த்துட்டு, சார் கொஞ்ச நாள் உங்களோட பாடலை வந்து கொஞ்சம் நிறுத்தி வைக்கணும், வாயை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் கொடுக்குறாரு. அதை பார்த்த உடனே இல்லை நாங்கள் நிறைய கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டோம், கண்டிப்பாக பாடியா ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டுக்காரனும் சொல்கிறான். இதுலேருந்தே தெரியுதுல்ல ஹீரோட ஃப்ரெண்டு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நல்ல ஃப்ரெண்டாக தான் இருப்பான், இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் இப்படி மாறிடுவான். அடுத்து ஹீரோவும் இதுக்கு மேலே வேதனை தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாத் டப்பில் போய் படுத்துப்பான். படுத்துட்டு அந்த பைப்பு ஃபுல்லாக திறந்து விட தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூக்கு வரைக்கும் வருது. மூக்கை தாண்டி போகும்போது திடீர்னு ஒரு கருப்பான உருவம் வந்து பக்கத்தில் வேன்னு கத்துது. திடீர்னு அவன் எந்திரிச்சிருவான். இதெல்லாம் இமேஜினேஷன் தான். அதுக்கப்புறம் ஹீரோவோட அடுத்த பர்ஃபார்மன்ஸுக்கான டைமிங் வருது. அப்போ ரெடி ஆகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்காரன் நினச்சிட்டு இருப்பான். ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து என் கூட பேசு, ஏன் என்னை விட்டு போனேன் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறது மெசேஜ் பண்ணிட்டுறது அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் ஹீரோயினும் அங்கே வராங்க. வந்தவங்கள ஹீரோவோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கணுன்னு சொல்லிட்டு டிக்கெட்லாம் வாங்கிட்டு உள்ளே வந்துருக்காங்க. அந்த நேரத்தில் ஹீரோவோட ஃப்ரெண்டு வரான். வந்த உடனே சோகமாக இருக்கிறத பார்த்த உடனே, டேய் நீ திரும்ப அந்த பொண்ணுக்கு கால் பண்ண தானே, டேய் டியூட் ஏன் டியூட் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, நான் தான் திருப்பி உன்ட்ட சொல்கிறேன்ல, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு, இங்கே பாரு எதுவும் இல்லை, உன்னால் முடியும்னு சொல்லிட்டு ஏதோ ட்ரக்ஸு சாக்லேட் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது, அதை எடுத்து கொடுக்குறான். அதை எடுத்து கடித்த உடனே பையனுக்கு வந்து அப்படியே சுருன்னு ஏறின உடனே அவனும் என்னால் முடியும்னு சொல்லி ரெடி ஆகிட்டு வந்து அவனும் பாட்டு பாட அப்படியே எல்லாருமே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லா இளையராஜா மாதிரி ஆவேசமாக அருமையாக சூப்பராக பாடிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தா வாய்ஸ் வரல அவனுக்கு. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போதான் வந்து கீழே ஹீரோயின் நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்க, ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்க்க, இதுக்கு மேலே என்னால் சுத்தமாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டு அவனை ஓடி போயிட்டு இருக்க. ஃப்ரெண்டுக்காரனும் வரான். டியூட் என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வரான். ஹீரோவும் கதவை சாத்திக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்க. அவனு வெளியிருந்து ஒரு குட்டி கண்ணாடி மாதிரி இருக்குது, அது வழியா என்னை மன்னிச்சிரு, நான் பண்ணது தப்பு தான், உன்னை வந்து இதுக்கு அனுப்பியிருக்கக்கூடாது, உன்னால் முடியாதுன்னு தெரிஞ்சும் அனுப்புனேன்ல அப்படின்னு சொல்லி வெளியே கதறிக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் போயிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பொண்ணு வாய்ஸில் பேசுகிற மாதிரி இருக்குது. வாய்ஸ் சுத்தமாக வரல, சளி பிடிச்சவங்க பேசுகிற மாதிரி பேசிட்டு அங்கேருந்து ஓடுறான். அப்போ தான் காட்டுறாங்க ஹீரோயின் வந்து அந்த ஸ்டேஜ் கீழே இருந்து எகிரி குதிச்சு மேலே போயிட்டு செக்யூரிட்டிலாம் தாண்டிட்டு ஹீரோவை மீட் பண்ணுறாங்க. பார்த்த உடனே செக்யூரிட்டி வந்து, சார் தெரியாமல் வந்துட்டாங்க, நான் பிடிச்சிட்டு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை இந்த பொண்ணு எனக்கு தெரியும், நீ கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. செக்யூரிட்டி அந்த சைடு போன உடனே, ஹேய் உன்னை நான் கீழே பார்த்தேன், அந்த பொண்ணு தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு ஒரு காரில் போகிறாங்க.
காரில் போயிட்டு உனக்கு பிடிச்ச இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போவா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறா. இவனும் வந்து அப்படின்ற மாதிரி தலையாட்டுறான். அப்புறம் பார்த்தா 2 பேரும் போகிறாங்க. ஒரு மாஸ்க் மாதிரி வாங்கி போட்டுட்டு அப்படியே 2 பேரும் அழகாக கேம்ஸ் விளையாடுறாங்க, ரைட்லாம் போகிறாங்க. கடைசியில் பார்ட்டிலாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க திரும்ப அவங்க கார்லேயே போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டுக்காரை வந்து அதே இடத்துல நின்றுக்கிட்டு அவன் எங்கே போனா அவனை கூப்பிடுங்க, ஏன் டியூடி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணாடி வழியாக அப்படி மறைஞ்சிக்கிட்டு இருக்கான். மறைஞ்சி ஹீரோயினோட தோளில் சாஞ்சிக்கிட்டு இவனுக்கு தெரியாமல் போகணும் அப்படின்ற மாதிரி மூஞ்சை வச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் 2 பேரும் ஒரு ரூம் எடுத்து தங்குறாங்க. என்னடா நடக்குது, பார்த்தவுடன் காதல் வந்து விட்டதா அப்படின்னு தெரியுது. இந்த ஊரில் தான் பார்த்தவுடன் காதல், பேசியதும் காதல்லாம் வரும் போல. அவள் ஹீரோயின் தான் தன்னோட மனசில் இருக்கிறத சொல்கிறாங்க. எங்கள் அம்மா கூட தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், எல்லாரும் வந்து குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன இவ்வளோ பெரிய பொண்ணு ஆகியும் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நானும் அவங்கள தனியாக விட்டுட்டு வந்துட்டேன். இத்தனை நாள் நான் தனியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தேன், இப்போ நீ கிடச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொமான்டிக்காக இருக்காங்க, ஜாலியாக இருந்துக்கிட்டு இருக்க. அடுத்த நாள் வந்து ஹீரோவை எடுத்து பார்க்குறாரு. பிரேக்கிங் நியூஸ் வந்திருக்கு, மெசேஜ் வந்திருக்கு, கால் வந்திருக்கு. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த ஹோட்டலோட இன்னொரு ரூமில் இருந்து ஹீரோயின் பாடுற மாதிரி வாய்ஸ் கேட்குது. போய் பார்த்தா ஹீரோயினும் அழகாக பாடிக்கிட்டு இருக்காங்க. அவர் ஹீரோவும் இங்கேருந்து நான் கிளம்பலான் இருக்கேன், அடுத்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் வந்து எனக்கு வந்து அடுத்து ஆஸ்திரேலியா போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்க நீ பார்க்க வேண்டிய இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் டைப் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் ஹீரோயினுக்கு வந்து ஒரு கால் வருது அவங்க அம்மா கிட்ட இருந்து. ஏய் நீ என்ன பண்ணேன்னு தெரியுதா, ஏன் இப்படி பண்ண, முதல்ல என்கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு இருக்க, நான் உங்க கூட அப்புறமா பேசுறேன்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறா. அப்போ வந்து ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பிட்டு இருந்தவன் ஹீரோயின் அழுவுறதை பார்த்த உடனே ஒரு மாதிரி பார்க்குறான். திடீர்னு ஹீரோயின் வந்து அவனை பார்த்து, ஆமாம் நீ ஏன் என்னை இப்படி பார்க்குற, நீ என்னை விட்டு தானே போகலான்னு நினைக்கிற, ஏன்டா இப்படி பண்ணுற, இந்த பசங்களாம் இப்படி தான் இருப்பீங்களா, ஆரம்பத்தில் எல்லாம் பண்ண வேண்டியது அப்புறம் விட்டு போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏய் பைத்தியமா நீ, ஒரு நாள் வந்து உங்களோட சந்தோஷமாக இருந்தேன் அதுக்காக இப்படியா பண்ணுவேன், யாரு நீ வந்த ஒரு நாள் இருந்த ஜாலியாக இருந்தம்மா அவ்வளோதான் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். திடீர்னு என்ன நினச்சாங்கன்னு தெரியல, ஹீரோயின் வந்து ஒரு பாட்டில் எடுத்து பின்னாடி மண்டையில அடிச்சிருவாங்க. அவ்வளோதான், அங்கேயே தொம்முன்னு விழுந்துருவான். அப்படியே ஹீரோவும் திரும்ப பெட்லேருந்து எழுந்திருக்கிறாரு. ஃபோனில் மெசேஜ் வந்திருக்கு, வேறு ஒரு ரூம்லேருந்து ஹீரோயின் பாடிக்கிட்டு இருக்காங்க. ஓ முன்ன நடந்ததெல்லாம் கனவா அப்படின்ற மாதிரி ஹீரோவை திறந்து போய் பார்த்தா அந்த ரூம் வந்து பால் அடைஞ்ச மாதிரி இருக்குது. வெளியே வந்து பார்க்குறாரு, யாருமே இல்லை. ரோட்டில் வந்து பார்க்குறாரு, ஒரு காக்கா கூட காணோம். திரும்ப என்ன நினச்சாருன்னு தெரியல, திரும்ப வராரு. வந்த ஒரு லிஃப்ட்டில் வந்து அவரோட ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிஃப்ட் ஆன் பண்ண, அதுவும் மேலே போகணும்னு பார்த்தா கீழே போயிட்டுருக்கு. P1 P2 P3 போயிட்டுருக்க. நோ அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கான். சடனாக பார்த்தா அது ஒரு இடத்துல போய் நிற்கிது. யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போயிட்டுருக்காரு. அப்போ பார்த்தா கீழே ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கா. நம்ம வெனஸ்டே மாதிரி இருக்குது. ஹலோ யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். பொறுமையாக பக்கத்தில் போயிட்டு இருக்கா. திடீர்னு அந்த பொண்ணு எந்திரிச்சு ஆன்னு கத்துது. ஹீரோவும் ஓரமாக போய் உட்காந்து என்ன நடக்குதுன்னே புரியாமல் உட்காந்துட்டு இருக்கான். அப்போ வந்து அது பெரிய உருவமாக மாறி நிழலில் மட்டும் தெரியுது. ஆன்னு கத்திட்டு இருக்கா. ஹீரோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளியே ஓடுறாரு. அங்கே ஓட வெளியே பார்த்தா நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த சவுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட அங்கே போய் உட்காடுறான். அப்போ உட்காந்து சைடில் பார்க்குறான், ஒரு குழந்தை வந்து இருக்குது. யாருன்னு தெரியுதா, ஹீரோ தான் சின்ன வயசில் இருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த குழந்தை வந்து ஹீரோவை பார்க்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சீன் வந்து பிளாக் ஆகுது. அடுத்த சீனில் ஹீரோவோட கண்ணு மட்டும் தெரியுது. கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணு திறக்கிறாரு. திறந்து பார்த்தா ஒரு பெட்டில் படுத்திருக்காரு. அப்போ தான் ஹீரோயின் வந்து, இங்கே பாரு உன்னை கட்டி போட்டது ரொம்ப தப்பு தான், ஆனால் நீ என்கிட்ட சரியாக பேசலை, அதனால தான் இப்படி பண்ண அப்படின்னு சொல்கிறா. இந்த நேரத்தில் இந்த மாதிரி வந்து பேசினா என்ன தோணும். ஹீரோ வந்து கதறாரு, யாரு நீ இப்படி ஏண்டி பண்ண, ஒரு நாள் இருந்ததுக்கு உன்னை விட்டு போனதுக்காக இப்படி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கதறாரு. ஹீரோயின் வந்து இல்லை நான் வந்து அப்படிலாம் பண்ணல, நீ என்கிட்ட பேசணும்னு நினச்சேன் அதனால இப்படி பண்ணேன், உன்னை கழட்டி விடவா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே பண்ணுன்னு சொல்ல, கழட்டி விட்றேன்னு தான் சொன்னேன், இப்போன்னு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் நீ உன்னோட கஷ்டத்தை சொல்லுன்னு சொல்ல, ஹீரோ வந்து உன்னை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது தெரியாமல் இப்போ தப்பு பண்ணிட்டேன், என்னை விட்டுரு, நீ பணத்துக்காக தான் இப்படி பண்ண, நீ கேடு கட்டவ அப்படின்னு சொல்ல, என்ன ஏன்டா அப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எந்திரிச்சு போயிடுவாங்க. எந்திரிச்சு போனோடனே ஒரு பாட்டு போட்டுட்டு, இங்கே பாரு இந்த பாட்டு கேட்டால் நீ ரிலாக்ஸ் ஆகிடுவ, இது உன்னோட பாட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு நம்ம ஏரியாவில் போடுவாங்கல்ல பாட்டு, மன்னாருன்னா மன்னார் மகிமை உள்ள மன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் ஏதோ ஒரு பாட்டு போட்டுட்டு ஹீரோ குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு என்ன சொல்கிறது, பாட்டை கேட்டுட்டு அமைதியாக கதறிக்கிட்டு இருக்கான். திரும்ப ஒரு பாட்டு முடிஞ்ச உடனே இப்போ வந்து உன்னோட பிரச்சனைகளை சொல்லு, நீ எந்த பிரச்சனையில் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், சொல்லுன்னு சொல்ல, திரும்ப ஹீரோ வந்து யார் நீ திரும்ப டைலாக் கூட திரும்ப அவ்வளோதான், மன்னாருன்னா மன்னார் பாட்டு தான் போட்டுட்டு திரும்ப குத்துன்னு குத்துறா. ப்ராமிஸாக இந்த சீன் வந்து வேற லெவலில் இருக்கும். படத்தில் வந்து ரொம்ப டெரராக இருக்கும். ஆனால் எனக்கு இது காமெடியாக சொல்லணும்னு தான் தோணுது. திருப்பி பார்க்கும்போது டான்ஸ்லாம் நல்லா ஆடி முடிச்சதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட போயிட்டு, இங்கே பாரு அவள் உன்னை விட்டு போனதை நினச்சி கவலைப்படாத, எல்லாரும் இப்படி தான் வருவாங்க போவாங்க, மனசை கஷ்டப்படுத்துவாங்க, அதுக்காக நீ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காத, உன்னோட மனசை விட்டு பேசு, கதறு அழு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து கதவை தட்டிகிட்டு இருக்கான். டே டியூட் நீ உள்ளதாக இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும், கதவை திறடா,
கதவை தரடா அப்படின்னு சொல்லி கதவை தட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினும் இவன் கத்திரக்கூடாதுன்றதுனால தலைக்காணி எடுத்து அவன் மூஞ்சில வச்சு அமுக்குறாங்க. அவனும் கத்தணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனால் சுத்தமாக முடியல. அப்புறம் அவன் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் இவ்வளோ கதவை கொஞ்சமாக திறந்து அதை ஃபுல்லாக திறக்க முடியாத சங்கிலியை போட்டு லாக் பண்ணியிருப்பாங்களே, அந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்க அவர் இல்லை, அவர் வெளியே போயிட்டாரு அப்படின்னு சொல்ல, ஏ ஸ்வீட்டி அவன் உள்ளதாக இருக்க எனக்கு தெரியும், கொஞ்சம் எனக்காக கதவை திறக்கிறே அப்படின்னு சொல்லி கேட்க, நான் தான் அவர் இல்லைன்னு சொல்கிறேன்ல, நீ ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்னடி வாய் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கதவை உடச்சிடுவான். உடச்சிட்டு உள்ளே வந்து ஹீரோயினை போட்டு புரட்டி எடுக்கிறான். டே எங்கள் அப்பா என்னடா சண்டை இது பயங்கரமாக போயிட்டு இருக்கு. திருப்பி போட்டு புரட்டி எடுக்க ஒரு மாதிரி கொடூரமாக போகும்போது ஹீரோயினை அடித்து போட்டுட்டு அவனை வந்து தேடுவான். அப்போ என்ன நினச்சான்னு தெரியல, ஹீரோயின் வந்து பக்கத்தில் இருந்த கத்தியை எடுத்து ஒரே குத்து தான் ஃப்ரெண்டோட கழுத்தில் இறங்கி ரத்த வெள்ளத்தில் துடிச்சிக்கிட்டு இருக்கான். இந்த சவுண்ட் எல்லாமே இன்னொரு ரூமில் இருக்க ஹீரோவுக்கு கேட்குது. அவன் வாயில் பார்த்தா கட்டி வச்சிருக்கா, அதனால தான் ஹீரோவில் கத்த முடியல. அங்கே போயிட்டு அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன்ல, அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அவள் கொண்டு வந்ததை பார்த்தீங்களா ஒரு பெட்ரோல், அந்த ஸ்டார்டிங் சீனில் பிடிச்சி வச்சிருப்பாள்ல அது வந்து இருக்குது. அது வந்து அந்த ஹோட்டலில் இருக்க எல்லா ரூம்லேயும் தெளிக்கிறா. தெளிச்சுட்டு ஹீரோ மேலே அதை ஊற்றிட்டு பற்ற வைக்கலான்னு சொல்லி பக்கத்தில் வரும்போது ஹீரோ வந்து அழகாக ஒரு பாட்டு பாடுவான் இங்கிலீஷில். அந்த பாட்டை கேட்டு ஹீரோயினுக்கு வந்து கொஞ்சம் மனசு மாற ஆரம்பிக்குது. அந்த பாட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விட்டுட்டு போனால அந்த காதலியை பற்றியும் இவளை பற்றியும் அந்த உலகத்தை பற்றியும் அழகாக பாடியிருப்பான். பாடினதை கேட்ட உடனே இந்த பொண்ணும் அவ்வளோதான் நீ வந்து சரியாயிட்ட, இதுக்கு மேலே நீ இங்கே இருக்கவே தேவையில்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனோட கையில் இருந்த கட்டெல்லாம் ஃபுல்லாக கழட்டி விட்றா. ஒரு ஹோட்டலில் ஒவ்வொரு ரூமும் எரிய ஆரம்பிக்குது, பெட்டு ஹால் அப்படின்னு சொல்லி எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து பனினோட வெளியே வராரு. வெளியே வந்துட்டு ஒரு கட்டு எடுக்கிறாரு. பார்த்தா அந்த ஸ்டார்டிங் சீனில் வந்து பாடுறதுக்காக ஒரு இடத்துல இருப்பார் பார்த்தீங்களா, ரெடி ஆகிட்டு அந்த இடத்துக்கு வந்து உட்காடுறாரு. எல்லாமே பின்னாடி வந்து ரன் ஆகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அவ்வளோதான் இந்த படம் முடிஞ்சு. என்னடா இது ஏதோ ஆரம்பிச்சது ஏதோ இப்படி முடிஞ்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம் நீங்கள். நான் தான் சொன்னேன்ல ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி கிளைமேக்ஸை திங்க் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன புரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, அன்லக்கியாக ஒரு கேர்ள் இருக்காங்க, எது எடுத்தாலும் விளங்காது அப்படின்ற மாதிரி சுற்றிட்டு இருக்க ஒரு பொண்ணு வந்து கடைசியில் ஹீரோவை பார்க்குறாங்க. ஹீரோ வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு லவ் கொடுக்குறாங்க. இவன் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி நினைக்கிற நேரத்தில் அவ்வளோதான் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறான். அதனால தான் ஹீரோவை அடித்து படுக்க வச்சுட்டு உன் கஷ்டத்தையாவது என்கிட்ட ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்லி ஹீரோனை எவ்வளோதான் கெஞ்சுவாங்க. ஆனால் அவன் கடைசியில் முடியவே முடியாதுன்னு சொல்லிடுவான். அப்புறம் பெட்ரோலை ஊற்றி அவனை கொளுத்தலான்னு சொல்லி வரும்போது தான் கஷ்டப்பட்டு தன்னோட காதலியை நினச்சி ஒரு பாட்டு போடுறான், அழகாக நெஞ்ச உழுக்கிற மாதிரி. அப்போ தான் ஹீரோயின் வந்து இவன் வந்து கஷ்டத்தை ஷேர் பண்ணிட்டான், நம்ம எதுக்குமே உருப்பட மாட்டோம் தானே எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கஷ்டத்தை ஷேர் பண்ணி ஒருத்தனை திருத்தி இருக்கோம், அவன் வந்து மாறிட்டான் அப்படின்ற சந்தோஷத்தில் தான் ஹீரோயின் வந்து கழட்டி விட்டுருப்பாங்க அப்படின்றத எனக்கு புரிஞ்சுது. உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அடுத்து என்ன படம் போடலாம் அப்படின்றதையும் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. நாளைக்கு பார்க்கலாம்.